Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. படம் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படம் வந்து ஒரு கடைசி படங்கிறனால எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் முன்னாடியே வந்திருந்தாலும் இன்னும் ஒரு வருஷம் கழித்து வந்தாலும் தமிழ் சினிமாவில் யார் நம்பர் 1 அப்படின்றத இந்த கலெக்ஷன் நிரூபிச்சிடும். படம் ரிலீஸ் ஆகி 6 மாதம் 3 மாதம் ஆகியும் டிக்கெட் ஓப்பன் பண்ண 2 நாளில் 1.1 மில்லியனுக்கு மேலே ப்ரீ சேல்ஸ் ஆகிருக்கு. இது எங்கள் தளபதியால் மட்டும்தான் முடியும். என்றைக்குமே அவர் தான் நம்பர் 1. அரசியலாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, எங்கள் அண்ணன் தான் நம்பர் 1. தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக இருந்துச்சு. நல்லா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. லாஸ்ட்டு அழுதுகிட்டே தான் வெளியே வந்தோம். அந்தளவுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு லாஸ்ட்டுலாம். ரொம்ப பிரமிப்பான விஷயமா எதை பார்க்குறீங்க? பிரமிப்பான விஷயம்னா ஒரு ஆள் எப்படி இவ்வளோ ஒரு மாசாக இருக்க முடியும். பேரை கேட்டாலே எல்லாரும் அதிர்தாங்க படத்தில். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சிஎம் விஜயோட கடைசி படம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எமோஷ்னலாக தான் இருக்குது. தேட்டரை விட்டு வரும்போதே வரதுக்கு மனசு இல்லை, இன்னொரு வாட்டி போட மாட்டாங்களான்னு தான் இருந்துச்சு. வந்து தான் ஆகணும், வேறு வழி. இப்போ நம்ம டெய்லி அவரை பார்த்துட்டு இருக்கோம்ல, நம்ம கூடயே இருக்காரு. அப்படி நினச்சி மனசை தேதிக்க வேண்டியதான். படம் அருமையான படம்ண்ணே, சூப்பரான படம். நம்ம எதிர்பார்க்காத ஒரு எதுக்காக இந்த படத்தை தடை பண்ணாங்கன்னு இப்போ தான் தெரியுது. ஏன்னா இந்த படத்தை பார்த்துட்டு வந்தாலே நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு ஒரு சூப்பரான மெசேஜ் இருக்கிற ஒரு படம். இதனால தான் இதை தடை பண்ணி வச்சுருந்துருக்காங்க. சரி, இப்போ வந்துட்டு ஒன் லாஸ்ட் டைமு சூப்பராக இருக்க படம். ஜனநாயகன் எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்குற ஒரு படம். கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து என்ஜாய் பண்ணலாம். தளபதியோட ஒரு ட்ரிபியூட் இது. ரொம்ப அருமையாக இருக்க படம், சூப்பரான படம். என் பேர் ஆதி, திருநெல்வேலி. சூப்பராக இருக்க படம். எந்த குறையும் சொல்ல முடியாது. எந்த லாக் இல்லை, எந்த மிஸ்டேக் இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் அருமையாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் அதை விட பட்டையை கிளப்போம். சூப்பராக இருக்குது. விமென்ஸுக்கு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மோட்டிவேட்டடான ஒரு மூவி. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணே. ஏன்னா கடைசி படம் அப்படிங்கும்போது எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இனிமேல் தளபதியை திரையில் பார்க்க முடியாது அப்படிங்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குண்ணே. தளபதி இனிமே திரையில் பார்க்க முடியாமல் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னும் ஏதாச்சும் ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் ரசிகர் மட்டத்தில். தளபதியோட வெளியே எப்பவுமே தேங்க்ஸ். படம் சூப்பராக இருக்குண்ணே, சூப்பராக இருக்குது. அதாவது வந்து என்ன கேட்டிங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் திரையில் உட்காந்துருந்து பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஜனங்களோட ஜனநாயகனாக வந்திருக்கு. பாருங்கள், அருமையாக இருக்குது. என்னென்னா அன்னைக்கு மூஞ்சி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி புறக்கணிக்கும் போது தன்னோட உழைப்பால் உயர்ந்த இன்னைக்கு உச்சந்தொட்ட நடிகராக இருந்திருக்காரு. இன்னைக்கு அதே உச்சந்தொட்ட முதலமைச்சராகவும் நிரந்தர முதலமைச்சராகவும் இன்னைக்கு அரியணையில் ஏற்றி வச்சுருக்காங்க மக்கள். இனி வரப்போகிற காலங்களையும் அவர் தான் நிரந்தர முதலமைச்சர். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. படம் எல்லோரும் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. திரையில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக பெருமையாக இருக்குது. படம் சூப்பராக எடுத்திருக்காங்க. ஜனங்களோட நாயகனாக நடிச்சிருக்காரு. அதில் எந்த மாற்றமே இல்லை. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.